ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. எருசலேம் நகரத்தில் இருந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் குறித்திருந்த காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். செருபாபேலின் தலைமையில் வந்த யூதர்கள் இந்த காரியத்தை செய்ய தொடங்கினார்கள். அந்த பகுதியில் அவர்களுக்கு இருந்த எதிரிகள் இதை கேள்விப்பட்ட போது செருபாபேலினிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவாலயத்தை கட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் செருபாபேலும் மூப்பர்களும் அதற்கு இடம் கொடாமல், நாங்களே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவோம், அது எங்களிடத்தில் தேவன் கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் என்று பதில் சொன்னார்கள். ஆனால் அவர்களோ அதை பொறுத்து கொள்ளாமல் ராஜாவினிடத்திற்கு இவர்களை குறித்து புகார் எழுதி அனுப்பினார்கள். இவர்களிடத்தில் விளக்கம் கேட்கப்பட்ட போது தரியு ராஜாவினிடத்தில் தாங்களும் தங்களுக்கு ஏற்கனவே ராஜாவினால் ஆலயம் கட்டுகிறதற்கும் அதற்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கிறதற்கும் உரிய கட்டளை பிறந்ததை குறித்து எழுதி அனுப்பினார்கள். ராஜ அரண்மனை அதை சரி பார்த்த போது அதை உண்மை என்று கண்டார்கள். உடனே ராஜா இந்த ஆலயம் கட்டுகிறதை குறித்து புகார் அளித்தவர்களிடத்தில் இந்த ஆலயம் கட்டுகிறதற்கு செல்லும் செலவு அனைத்தையும் கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவை எழுதி அனுப்பியிருந்தான். வேறு வழி இல்லாமல் அவர்களும் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தேவனுடைய ஆலயம் தரியு ராஜா அரசாளுகின்ற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதத்திலே கட்டி முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை துவங்கப்பட்ட பல காரியங்கள் பல தடைகளின் நிமித்தம் தாமதித்துக் கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் கைவிடப்பட்டு கூட போயிருக்கலாம். சில காரியங்களுக்கு அதிகாரிகளே எதிராக எழும்பினது நிமித்தம் தடைபட்டு நின்று கொண்டிருக்கலாம். தேவனால் தொடங்கப்பட்ட எந்த காரியமும் தடுத்து நிறுத்தப்பட போகிறதே இல்லை. அதை முற்றிலும் ஜெயமாக முடிய பண்ணுகிறதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். மனுஷ கைகள் தொடங்கி இருந்தாலும் கர்த்தருடைய கைகள் அதற்கு அனுகூலமாய் இருக்கின்றபடியினால் அவைகள் வெற்றி சிறக்க பண்ணப்படும். ஆகவே நீங்கள் தொடங்கி இருக்கின்ற காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் முற்றிலும் ஜெயம் எடுக்க பண்ணுவார். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், கர்த்தருடைய அற்புதத்தையும் காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எந்த காரியத்தை துவங்குகிறீரோ அதை நீரே வெற்றி பெற முடிய பண்ணுகிற கர்த்தராய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையில் இதே போன்ற சூழ்நிலையில் தங்கள் காரியங்கள் தடைபட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமாய் வழிகளை திறக்கும்படி, அனுகூலம் உண்டாக்கும்படி, சகாயம் கிடைக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். மகிமையான முடிவை கண்டு உம்மை துதிக்க பண்ணும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.